ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரவணன். இது உங்கள் யூனிஃபைடெக். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்னைக்கு நாம உபுண்டுவில் Nvidia ப்ரொப்ரைட்டரி டிரைவர்ஸை எப்படி இன்ஸ்டால் செய்கிறது அப்படின்னு கற்றுக்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய இன்டர்நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஈத்தர்நெட் ஆஃபில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் அப்படின்னு வரும். அதை கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிக்கும். அடுத்தது டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உபுண்டு டிரைவர்ஸ் டிவைசஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை இங்கே டெர்மினலில் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டிட்டிங்கன்னா டிரைவர்ஸ் தேவைப்படக்கூடிய அந்த லிஸ்ட் அவுட் காட்டும். நான் பார்த்தீங்கன்னா Nvidia கிராபிக்ஸ் கார்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதை அது காட்டுது. அதுக்கு அடுத்தது இந்த கிராபிக்ஸ் கார்டுக்கு தேவையான ப்ரொப்ரைட்டரி டிரைவர்ஸ், அதை Nvidia ப்ரொப்ரைட்டரி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் செய்யணும். அது எப்படி இன்ஸ்டால் செய்கிறது அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்க்கலாம். இங்கே போயிட்டு இந்த சுடு உபுண்டு டிரைவர்ஸ் ஆட்டோ இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை இந்த டெர்மினலில் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதும் இந்த மாதிரி ஒரு க்ரீன் லைனோட அது முடியும். அதுக்கு அடுத்தது எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாலோ டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலோ சிஸ்டத்தை ரீபூட் பண்ணிடுங்க. இங்கே போயிட்டு இந்த பவர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நாம் Nvidiaவை இன்ஸ்டால் செஞ்சதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இன்ஸ்டால் ஆகிருக்குதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் மெனு போயிட்டு Nvidia எக்ஸ் சர்வர் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் ஒரு கண் மாதிரி ஒரு ஐக்கான் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் Nvidia எக்ஸ் சர்வர் செட்டிங்ஸ். இப்போ எக்ஸ்பெக்ட் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுவும் அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை செட்டிங்ஸு பண்ணலாம். நீங்கள் எதுவும் தெரியல அப்படின்னா டிஃபால்ட்டாக அது என்ன இருக்குதோ அதில் நீங்கள் எதுவும் கை வைக்க வேணாம், அதை அப்படியே விட்டுடுங்க. இதெல்லாம் அதனுடைய செட்டிங்ஸ். அடுத்தது அந்த டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆனது எப்படி தெரிஞ்சுக்கிறது. முதல்ல அப்ளிகேஷன் மெனு போங்க. சர்ச் பாக்ஸில் சாஃப்ட்வேர் அப்டேட்டர் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா அதை லிஸ்ட் அவுட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, சாஃப்ட்வேர் அப்டேட்டர்னு போட்டு ரவுண்ட் பண்ணு. இதை கிளிக் பண்ணாலும் போகும். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டர்னு சொல்லிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலும் போகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது டைரெக்டாக செட்டிங்ஸ் போயிடும். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டர் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டிரைவர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேப்பில் சர்ச்சிங் ஃபார் அவைலபிள் டிரைவர்ஸ்னு இருக்குது. இது என்ன அவைலபிள் டிரைவர்ஸ் இருக்குதோ அதை சர்ச் பண்ணி காட்டும். இங்கே ஃபஸ்ட்டில் என்ன காட்டுனா நோ ப்ரொப்ரைட்டரி டிரைவர்ஸ் ஆர் இன் யூஸ் அப்படின்னு வருது கீழே. அது என்ன சர்ச் இன்னும் பண்ணி முடிக்கல. அதை சர்ச் பண்ணி காட்டும் போது காட்டும். இப்போ பாருங்கள், இப்போ அதை சர்ச் பண்ணிவிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுது. Nvidia கார்பரேஷன் ப்ரொப்ரைட்டரி டிரைவர்ஸ் இருக்குது. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ரொப்ரைட்டரி டிரைவர்ஸ் இன் யூஸ், அதாவது ப்ரொப்ரைட்டரி டிரைவர்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நாம் Nvidia இன்ஸ்டால் செஞ்சதுக்கு இது எவிடன்ஸு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் OpenGL எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.